மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 12ஆம் வகுப்பு பாடம் 3 இரண்டாவது கேள்வி. பையட்-சாவர்ட் விதியின் உதவியுடன் மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்க்கடத்தி ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை வருவி. இந்த கொஸ்டின் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நீங்க படம் கரெக்டா தெளிவா என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வரைய தெரியும். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு முடிவிலா நீளம் கொண்ட கடத்தில ஐ மின்னோட்டம் என்னச்சு அப்படின்னா பாயுது. மின்னோட்டம் பாயறதுனால ஒரு காந்தப்புலம் உருவாகுது. அதற்கு நம்ம என்ன வரைய போறோம் அப்படின்னா படம் வரைஞ்சி கோவை வருவிக்க போறோம். சரிங்களா? இதுல நம்ம இந்த கோவை வரைக்கும் போது 3 முக்கோணத்தை பயன்படுத்துவோம். என்னென்ன முக்கோணம் அப்படின்னா ஏபிசிங்கிற முக்கோணம் பயன்படுத்துவோம். அடுத்ததா ஏசிபிங்கிற முக்கோணம் பயன்படுத்துவோம். அடுத்ததா ஏஓபின்னு இந்த 3 முக்கோணம் பயன்படுத்துவோம். உங்களுக்கு 1 2 3 இந்த 3 முக்கோணத்தை வச்சு இந்த சம் முடிஞ்சிடும். சரிங்களா? பையட்-சாவர்ட் விதி நமக்கு தெரியும். dB வெக்டர் ஈக்குவல் டு μ0/4/I dl sin theta by r ஸ்கொயர் n cap. இதுல நம்ம இந்த ABC அப்படிங்கிற இந்த முக்கோணம் மட்டும் எடுத்திருக்கோம். இதுல இந்த இடத்துல நம்ம பிங்கிற இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா தீட்டா இருக்கு. இந்த ஏபியோட லென்த் என்ன அப்படின்னா டிஎல் அப்படின்னு எழுதிருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன தீட்டா அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா சைன் தீட்டா அப்ளை பண்ண போறோம். சைன் தீட்டா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், எதிர்பக்கம் பை கர்ணம். சரிங்களா? அப்போ இதான் தீட்டா அப்படின்னா இதான் என்ன பக்கம் அப்படின்னா எதிர்பக்கம். சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கத்துல என்ன இருக்குன்னு பாருங்க ஏசி பை கர்ணம் தானே. கர்ணம் என்னது அப்படின்னா ஏபி. சரிங்களா? இப்போ எங்கிட்ட வகுத்தலா இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்பொழுது எதா மாறும் அப்படின்னா பெருக்கலா மாறும். அப்போ நமக்கு என்ன வரும்னு பாருங்க, ஏபி சைன் தீட்டா ஈக்குவல் டு என்எஸ்சி அப்படின்னா ஏசி. ஆல்ரெடி நமக்கு ஏபி அப்படிங்கிற இந்த பார்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா டிஎல் இருக்கு. அப்போ ஏபிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா டிஎல் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க என்ன இருக்கு ஏசி ஈக்குவல் டு இந்த ஏபிக்கு பதிலாக என்ன எழுத போறோம் அப்படின்னா டிஎல் அப்படின்னு எழுத போறோம். டிஎல் சைன் தீட்டா. இதை சமன்பாடு 1 நீங்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த முக்கோணம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா எடுக்க போறோம். முக்கோணம் ஏபிசி. இதுல தீட்டா எங்க இருக்கு அப்படின்னா பீல இருக்கு. டி பை இதான் தீட்டா அப்படின்னா இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். இங்க என்னது அப்படின்னா கர்ணம். வழக்கம் போல என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம்னா சைன் தீட்டா ஃபார்முலா இருக்கணும். தீட்டா அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னா டி பை. சைன் தீட்டா ஃபார்முலா என்னதுப்பா, எதிர்பக்கம் பை கர்ணம். சரிங்களா? இப்ப பாருங்க இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, நமக்கு சைன் டி பையினுடைய மதிப்பு ரொம்ப சிறுசு. அதனால இந்த சைன் டி பைக்கு பதிலாக என்னவே எழுதிக்கலாம் அப்படின்னா நம்ம டி பையனே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். இப்போ இதான எதிர்பக்கம். எதிர்பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்க ஏசி பை கர்ணம் என்ன இருக்குன்னு பாருங்க ஏபி. எழுதிச்சாப்பா? இந்த முத்தலா இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது எதா மாறும் அப்படின்னா பெருக்கலா என்ன செய்யும் அப்படின்னா மாறும். இந்த ஏபிய இங்க கொண்டு போயிடலாமாப்பா? கொண்டு போனா என்ன வரும்னு பாருங்க, ஏபி டி பை ஈக்குவல் டு என்ன எழுத போறோம் அப்படின்னா ஏசி அப்படி நம்ம எழுத போறோம். ஏபிய நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆர் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஏபிக்கு பதிலாக என்ன எழுத போறோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கிற வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்போ என்ன வரும் அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு இந்த ஏபிக்கு பதிலாக என்ன எழுத போறோம் அப்படின்னா ஆர் டி பை. இதை நீங்க சமன்பாடு 2 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா கம்பேர் பண்ண போறோம். பாருங்க இங்கேயும் ஏசி இங்கேயும் ஏசி. அப்போ சமன்பாடு 1 ஈக்குவல் டு சமன்பாடு 2 நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாமா? அப்போ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, டிஎல் சைன் தீட்டாவா, டிஎல் சைன் தீட்டா ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குன்னு பாருங்க ஆர் டி பை அப்படின்னு இருக்குங்களா? இதை நம்ம சமன்பாடு 3 செஞ்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கணும்.
இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பயட்-சாவர்ட் விதியில் இருக்கக்கூடிய dl sin theta இதுக்கு பதிலாக எதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர் டி பையை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இந்த dl sin thetaக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஆர் டி பை எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ பயட்-சாவர்ட் விதி நமக்கு தெரியுங்களா, அதை எழுதிக்கலாமா? என்ன இருக்குன்னு பாருங்க, db வெக்டார் ஈக்குவல் டு mu naught by 4 by I எதுக்கு பதிலா dl sin theta பதிலா என்ன எழுத போறோம் அப்படின்னா r d by கீழே என்ன பாருங்க r ஸ்கொயர்டா, r ஸ்கொயர்ட், இங்க என்ன இருக்குன்னு பாருங்க n கேப் இருக்கு. பாத்தீங்களா, கீழே r ஸ்கொயர் இருக்கு, மேல என்ன இருக்கு அப்படின்னா r இருக்கு. இப்போ r ஸ்கொயர் அப்படின்னா எப்படி இருக்கு அர்த்தம் அப்படின்னா r இன்ட்டு r இருக்கு அர்த்தம். இந்த ஆறும் இந்த ஆறும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஆறு இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம கேன்சல் பண்ண ஆன்சரை நம்ம எடுத்து எழுதிடலாமா? ஆன்சரை எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா mu naught pi by 4 by d pi by r n cap அப்படின்னு வரும். இதை நீங்க சமன்பாடு 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த முக்கோணம் எடுத்துட்டோம். என்ன முக்கோணம் அப்படின்னா ஏ ஓ பிங்கிற முக்கோணம் எடுத்துட்டோம். இதான் உங்களுக்கு என்ன, இந்த தீட்டாவை நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா பை அப்படின்னு வச்சிருக்கோம். அப்போ இதான் என்ன பக்கம் அப்படின்னா எதிர்பக்கம், இந்த அடுத்துள்ள பக்கம் கர்ணம். ஓபி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஏ, ஏபி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஆர். சரிங்களா? இப்போ என்ன தீட்டா பயன்படுத்துறோம் அப்படின்னா காஸ் தீட்டா. தீட்டா இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா பை இருக்கு. காஸ் தீட்டாக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அடுத்துள்ள பக்கம் என்னது அப்படின்னா ஓபி பை கர்ணம். கர்ணம் என்னது அப்படின்னா ஏபி. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன எழுதலாம், காஸ் பை ஓபிக்கு மதிப்பு என்ன இருக்கு அப்படின்னா ஏன்னு இருக்கு, பை ஏபி, ஏபிக்கு மதிப்பு என்னது அப்படின்னா ஆர்ன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு ஆறு தான் தேவை, அதனால இந்த ஆறை நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ இங்கிட்டு வகுத்தலா இருக்கு, இங்கே எதாவது மாறும் அப்படின்னா பெருக்கலா மாறும், ஈக்குவல் டு ஏ பை இங்க இருக்கிற காஸ் பை கீழே வந்துடும். அப்போ என்னது அப்படின்னா இந்த காஸ் பையை கீழே எழுதிருங்க. இதை நீங்க சமன்பாடு 5 என்ன செஞ்சிருங்க அப்படின்னா எழுதிருங்க. இப்போ பாருங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா சமன்பாடு 4ல, இதான் சமன்பாடு 4ல இந்த ஆரோட மதிப்பை 5ல 6 கண்டுபிடிச்சிருக்கோமா, 5வது சமன்பாடுல ஆறினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இதுல என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிரதிக்க போறோம். அப்போ சமன்பாடு 4ல் 5ஐ பிரதியிட. சரிங்களா? பிரதியிடலாமா? அப்ப இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, db வெக்டார் ஈக்குவல் டு mu naught I by 4 pi d pi. இந்த ஆருக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா a by cos pi என்ன கேப் அப்படின்னா n கேப். சரிங்களா? எழுதியாச்சா? இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த காஸ் பை எங்க போயிடும் அப்படின்னா மேலே போயிடும். அப்ப என்ன எழுதுவோம், db வெக்டார் ஈக்குவல் டு mu naught I by 4 pi, இது மேலே போயிருமா, அப்ப என்ன வரும் cos pi d pi பை இங்க a இருக்கா, இங்க a அப்படியே இருக்கும், இங்க என்ன இருக்கு அப்படின்னா n கேப். சரிங்களா? இதை நம்ம என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண போறோம். அப்போ db வெக்டார் ஈக்குவல் டு mu naught I by 4 pi, இங்க இருக்கிற எங்க எழுதுறேன் அப்படின்னா இங்க எழுதுறேன். அப்ப நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, cos pi d pi என்ன இருக்கு அப்படின்னா n கேப் இருக்கு. இப்போ நம்ம புள்ளி Pல ஏற்படக்கூடிய காந்தப்புலத்தை நம்ம எதுல குறிக்க போறோம் அப்படின்னா இன்டெக்ரல் நினைச்சு போறோம் அப்படின்னா குறிக்க போறோம். அப்ப இன்டெக்ரல் db வெக்டார் இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, mu naught I pi 4 pi pi a இன்டெக்ரல் minus pi 1 pi 2
காஸ் பை டி பை என்ன கேப் அப்படின்னா என் கேப். இந்த டிபி வெக்டரை இன்டகிரேட் பண்ணால் என்ன வெக்டர் கிடைக்கும் அப்படின்னா பி வெக்டர் கிடைக்கும். மியூ நாட் ஐ பை 4 பை ஏ. இந்த காஸ் பையை நீங்கள் இன்டகிரேட் பண்ணும்போது எதா மாறிடும் அப்படின்னா சைன் பையா மாறிடும். இப்போ மைனஸ் பை 1 பை 2 என் கேப். சரிங்களா? இப்போ நம்ம லிமிட்டை அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தான் நினச்சிங்க அப்படின்னா அப்ளை பண்ணுவோமா? இப்போ அப்பர் லிமிட் என்ன இருக்குன்னு பாருங்க, சைன் பை 2 மைனஸ் சைன் மைனஸ் பை 1 என் கேப். சரிங்களா? சைனுக்குள்ள என்ன வராது அப்படின்னா இந்த தீட்டால மைனஸ் வராது. ஸோ இந்த மைனஸ் வெளியே வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் எதா மாறிடும் அப்படின்னா நமக்கு ப்ளஸ்ஸாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாறிடும். ஸோ 4 பை ஏ இந்த சைன் பை பை 2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் வெளியே வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் பை 1. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பை 1 பை 2க்கு மதிப்பு என்ன டிகிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம 90 டிகிரி 90 டிகிரி. நமக்கு தெரியும் சைன் 90 டிகிரி அப்படின்னாலே மதிப்பு என்னது அப்படின்னா 1. சரிங்களா? இப்போ இந்த பை 1 பை 2 பதிலாக நீங்கள் என்ன போட போகிறீங்க அப்படின்னா 90 டிகிரி போட்டோம்னா இதுக்கு மதிப்பு 1 மாறிடும். இதுக்கும் மதிப்பு என்ன மாறிடும் அப்படின்னா 1 மாறிடும். அப்போ 1 + 1 என் கேப். ஒன்னே குட்டி நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2 வரும். ஸோ பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4 பை ஏ. ஒன்னே கூட்டிங்கன்னா 2 என் கேப். இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணலாம்ப்பா. 4 2 2 4. சரிங்களா? அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை என்ன இருக்கு 2 பை ஏ என் கேப். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.